ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 3/4/2026 வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் கம்பெனியோட இந்த மாதத்தோட ஃபஸ்ட் வீக் ஒரு சிறந்த கெஸிங் ஒன்று பார்த்துக்கலாம். அண்ட் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட். நோ பெட்டிங், நோ கேம்பிளிங். போன மாதம் இதே ஃபஸ்ட் வீக் ரிசல்ட் வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் கம்பெனியோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வியாழக்கிழமை 885, வெள்ளிக்கிழமை வந்து 844 வந்திருக்கு. போன வாரம் வந்து 057. இன்றைக்கி வேலைக்கிழமை காரணியா ப்ளஸோட ரிசல்ட் வந்துட்டு 980 வந்திருக்கு. நான் இன்றைக்கி வந்து கொடுத்த கெஸ்ஸிங்கில் வந்துட்டு ஆல் போர்டில் கொடுத்த நம்பரில் வந்து 0, 9 ரெண்டுமே ஆல் போர்டில் கொடுத்துருந்தேன். ரெண்டுமே வந்துச்சு. ஏசியில் வந்து 90ன்ற மாதிரி வந்துச்சு. யாராவது மேட்ச் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேர் நம்பர்ஸில் வந்து 50, 0, 5 வந்து வரும். ஒரு 50 5 பேஸ் பண்ணி வரும்னு நினச்சிருந்தேன். ஆனால் மேட்ச் ஆகலை. இந்த 0, 34, 84ன்ற மாதிரி வந்துட்டு நான் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தேன். 84 தான் +1 ஆகி 85, 80ன்ற நம்பர் 85, 80ன்றது நிறைய ரிப்பீட்டட் இருக்குது இந்த மாதம். போன மாதத்தோட இந்த மாதம் மறுபடியும் கண்டினியூ ஆகுது. இப்போ போன மாதம் 844 வெள்ளிக்கிழமை அந்த ரூட்டும் போன வாரம் எல்லாம் வெள்ளிக்கிழமை எப்படி போயிருக்குன்றதை பார்த்துட்டு ரெகுலரான கால்குலேஷனை மார்க் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த்து இதே வாரம், அதாவது ஃபஸ்ட்டு வீக்கு 844, அதுக்கடுத்த வாரம் 875, அடுத்த வாரம் 453, 057. இன்றைக்கி வியாழக்கிழமை ரிசல்ட் 980. முதல்ல நம்மளோட போன மாதத்தோட இதே வாரம் மெயின் ரூட்டை ஃபஸ்ட் நம்பர் மார்க் பண்ணுவோம். வீடியோ கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் ஒரு கிளியராக உங்களுக்கு புரியும். அண்ட் நம்ம வீடியோவில் ரெகுலராக டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வீடியோ கொடுக்கும்போது கூட அதிகபட்சம் ஆல் போர்டில் நம்ம கொடுக்குற நம்பர் பாஸ் ஆகிட்டு தான் வருது. சில நேரங்களில் பிசியில் மேட்ச் ஆகும். சில நேரங்களில் ஆல் போர்ட்லேயாவது கம்பல்சரி நம்மளோட கெஸ்ஸிங்கை டெய்லி கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆச்சுன்னா க்ளீனாக பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வியூஸ் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூஸ்க்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் போய் செக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்கள் நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் போய் பார்த்து அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ போன மாதம் 844க்கு 1 டே பிஃபோரில் 885 வந்திருக்கு. க்ளூ நம்பரோட ஏபிலேயே 44, அடுத்த நாள் பிசியில் வந்துச்சு. அது யாருக்காவது ஃபாலோ ஆச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கோட இதை நான் காட்டுறனால இப்போ 41க்கு சிம்பிளாக +2 அல்லது -2 அப்படி போவோம். +2னா 43, அடுத்து 44 இப்படி போவோம். +2 +3ன்னு போன மாதம் அதே தான். +2 ஆர் -2 எதுலையா ஒன்றில் வந்துடும். -2வே நம்ம எடுத்தோம்னா 40, அடுத்து 49, அதுதான் 44ன்னு ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆகும். 49க்கு 44ன்னு வந்துச்சு. அண்ட் ஏ போர்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் நம்பர் க்ளூ நம்பரோட ஏ போர்டு 441 இருக்கு இல்லையா? ஏ போர்டில் டேரெக்டு அல்லது -1 அப்படி தான் பெரும்பாலும் வருது. -1 பண்ணோம்னா 3ன்னு வரும். அதுதான் 8ன்னு நமக்கு 844ன்ட்டு வந்திருக்கு. அது அந்த வாரம் மட்டும் இல்லை, நிறைய வாரம் அங்கேருந்து ஏ போர்டு மேட்ச் ஆகுது. அதுக்கு அடுத்த வாரம் கூட பாருங்கள், இங்கே 4 அப்படியே மைனஸ் பண்ணால் 3, பவரில் 8ன்றது 875 தான் வந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன். இந்த ரூட்டில் நாளைக்கு ஃபாலோ ஆச்சுன்னா 980க்கு நமக்கு இந்த 54, அங்கே 44 அப்படியே ஃபாலோ ஆச்சு. இந்த 54 யாருக்காவது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் இந்த 54 எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் க்ளூ நம்பர் கால்குலேஷனில் நமக்கு அங்கேயும் 41 தான். ஏன்னா 80 தான், 85, 80 எல்லாமே ஒரே நம்பர்ஸ் தான். அதே 41க்கு மறுபடியும் அதே -2 49, 40, 49ன்னு போகுமான்னா 2 நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது. 40க்கும் வாய்ப்பு இருக்குது, 49க்கும் வாய்ப்பு இருக்குது. 40ன்னு வந்துச்சுன்னா அது 45ன்னும், 49ன்றது ஒரு 94ன்ற வரலான்ற மாதிரி தான் எனக்கு கெஸ்ஸிங்கில் வருது. இப்படி வந்துச்சுன்னா இந்த நம்பர் 5. இதில் -1 எடுத்தோம்னா 4, அதோட பவர் 9. 945 ஆர் 994 போன மாதத்தோட ரூட்டில் இப்படி வந்ததுன்னா இப்படி வரலாம். உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. அண்ட் போன வாரம் 057க்கு ஒரு நாள் முன்னாடி வியாழக்கிழமை ரிசல்ட் 185.
இங்கே வந்து இந்த 24 ஃபாலோ ஆகலை. 41 சிம்பிளாக 41க்கு 52ன்னு முடிச்சிட்டான். அப்போது 52க்கு இங்கேயும் செகண்ட் நம்பர் பவர் ஆகிருக்கு 57. ரிசல்ட்டு 057. இங்கே ஏ போர்டு வந்து நமக்கு இந்த நம்பர் மேட்ச் ஆகலை, 2 வந்து மேட்ச் ஆகலை. 2லேருந்து மைனஸ் பண்ணால் 1 வரும். 1 6 6ன்றது வரணும். 157 657 வந்திருக்கணும். ஆனால் 057ன்னு -2ல் போயிடுச்சு. ஓகே, அப்போ இங்கே வந்து இந்த ரூட்டில் பார்த்தோம்னா அதே 41 அதே ஏன்னா போன வாரமும் நமக்கு வந்து வியாழக்கிழமை ரிசல்ட்டு 85 தான், போன மாதமும் 85 தான், இன்றைக்கும் 80 தான் வந்திருக்கு. அதனால் 41க்கு அதே 52ன்னு ஃபாலோ ஆகுமானா 52ன்றது நம்ம வந்து கொஞ்சம் அதிகபட்சம் லாஸ்ட் மந்தோட ரூட் வந்து ஃபாலோ ஆகும். போன வாரத்தோட ரூட் வந்து ஃபாலோ ஆகிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த 52 வந்து கொஞ்சம் யாருக்கா கெஸ்ஸிங்கில் வந்ததுன்னா அந்த 52 ஏதாவது மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து அந்த ரூட் வந்து நாளைக்கு ஃபாலோ ஆகாதுன்ற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் வந்து அதை வந்து அந்த கால்குலேஷனுக்குள்ளே போகலை. ஆனால் வந்து இந்த 41க்கு அடுத்து 52, அதுக்கடுத்து 63ன்னு முடியாது, 4 அல்லது 5னோ முடியும். அப்போ வந்து இந்த 65ன்னு தான் க்ளோஸ் ஆகுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து பேர் நம்பரில் எனக்கு மேட்ச் ஆகுது. 65ன்னு முடியும் போது ஒரு 15ஓ 60ஓ வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா ஒரு 860 815 இங்கே வந்து நம்ம இதுலேருந்து 4 மைனஸ் பண்ணோம். ஆனால் வந்து இந்த பேட்டர்னுக்கு அது வந்து மேட்ச் ஆகாது. அதனால தான் வந்து இதுக்கு வந்து 860 அல்லது 815 வரலான்ற மாதிரி தான் இருக்குது. இந்த 4 நம்பர் தான் வந்து போன வாரம் ரூட்டில் அதிகபட்சம் வந்து க்ளீனாக வந்து மேட்ச் ஆகுது. நான் ஆல் போர்டு உங்களுக்கு சொல்லிவிட்டு லாஸ்ட் மந்த் வந்து இதே வாரம் நான் வந்துட்டு பப்ளிக் வீடியோவில் வந்து கொடுத்துருந்த பேர் நம்பர்ஸில் வந்து பிசி வின் ஆயிருந்தது. ஒரே ஒரு நம்பரில் வந்துட்டு நமக்கு வந்து அங்கே 4D மிஸ் ஆயிருந்தது. 4 டிஜிட் வந்துட்டு போன மாதம் 7844ன்னு வந்தது. ஆனால் வந்து நான் பேர் டிஜிட்டில் கொடுத்த நம்பரில் வந்து 994437 கொடுத்துருந்தேன். நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆல் போர்டு வந்து பார்த்தோம்னா இங்கே 4 அடுத்த நாள் வந்துடுச்சு, டைரெக்டாகவே வந்துடுச்சு. அதுக்கடுத்த வாரம் பாருங்கள், இங்கே 5 அதுவும் டைரெக்டாகவே 5 வந்துடுச்சு. அதுக்கடுத்த வாரம் 2 5 இருக்குது, எதுவுமே மேட்ச் ஆகலை. ஆனால் வந்து இங்கேருந்து வந்து 3 5 இதெல்லாமே வந்து ரிவர்ஸில் வந்து 53ன்ற மாதிரி வந்துச்சு. போன வாரம் க்ளூ நம்பரில் இந்த நம்பரில் வந்து 2 4 1 2 மட்டும் பவரில் நமக்கு வந்து 7ன்ற மாதிரி வந்துடுச்சு. இப்போ நமக்கு 541 இருக்குது. இந்த 4 இந்த 1 ஓகே. போன மாதம் ரூட்டில் 4 வந்து நமக்கு வந்துச்சுன்னா ஆல் போர்டில் 4ன்ற நம்பர் உள்ளே வரும். அண்ட் வந்து அதுக்கடுத்து 5 எல்லாமே கூட வந்திருக்கு, டைரெக்டாகவே தான் வந்திருக்கு. பெரும்பாலும் வந்து வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு டைரெக்டாக தான் வருது. அதனால் நாளைக்கு வந்து ஆல் போர்டில் 4 9 அண்ட் வந்து இந்த நம்பர் வந்து 1 அல்லது 6 இது வந்து ஆல் போர்ட்லேருந்து வரலாம். நான் நேற்று வந்து கொடுத்துருந்ததில் ஆல் போர்டில் கொடுத்த நம்பர் ஏசியில் பாஸ் ஆகிடுச்சு. இந்த 4 9 1 6 வந்து நாளைக்கு கூட ஆல் போர்டுக்குள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட பேர் நம்பர்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த் ரூட்டில் நம்ம மேட்ச் பண்ண நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு 994 945 ஒரு பேரு அண்ட் 815 860 ஒரு பேர், 4 நம்பரு. இதில் வந்து போன மாதம் நான் பேர் நம்பர் கொடுத்துருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, போன மாதம் கொடுத்துருந்த பேர் நம்பர் வந்து 994437 கொடுத்துருந்தேன். 4 டிஜிட் வந்து 78 44 இந்த மாதிரி வந்தது. இந்த 7 வந்துச்சு, இந்த 44 வந்து இந்த 3 மட்டும் பவரில் 7844ன்ற மாதிரி போன மாதம் வந்தது. நாளைக்கோட பேர் நம்பர்ஸ் வந்து 60 15 53 இதுக்குள்ளே வந்து நாளைக்கோட 4 டிஜிட் 3 டிஜிட் மேட்ச் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. 60 15 கேல்குலேஷன்லேயும் நமக்கு வந்துட்டு அந்த ரூட்டில் போகலான்ற மாதிரி தான் வந்துருக்குது. அதனால் பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஆல் போர்டு நம்பர் வந்து நான் வந்து 4
9, 1 அல்லது 6 இப்படி வரலாம். ஓகே, இது ஆல் போர்ட் நம்பரு, பேர் நம்பர் சிங்கிள் ஷாட் வந்து நாளைக்கோட சிங்கிள் ஷாட் வந்து நான் பேர் நம்பர் சொல்ல தான் சிங்கிள் ஷாட் கொடுப்பேன். நாளைக்கோட சிங்கிள் ஷாட் வந்து இந்த 15 போன மாதம் இந்த 44 வந்த மாதிரி இந்த 15லேருந்தே வந்து நாளைக்கு நம்ம பெரும்பாலும் வந்து பேர் நம்பர் ஸ்கூல்லேருந்து சிங்கிள் ஷாட் எடுக்கும் போது வந்துட்டு நாளைக்கு வந்து 515ன்ற நம்பர் வரலாம். ஏன்னா வந்து இந்த 3 வந்து போன மாதம் 844 வந்துச்சு. ஆனால் நாளைக்கு இந்த 5 டேரெக்டாக வருன்ற மாதிரி எனக்கு தோணுது. 3515ன்ற 4 டிஜிட் இதுக்குள்ளே வந்ததுன்னா 35 15ன்ற மாதிரி இந்த பேர் நம்பர் ஸ்கூல்லேருந்து வர நம்பர்ஸ் வரலாம். ஓகே, வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ கிளியராக புரியுதுனாலும் ஒரு லைக் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் எதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ போஸ்ட் ஆனவுடனே உங்களுக்கு வந்துட்டு கிளியராக நோட்டிஃபை ஆகிடும். அண்ட் மெம்பர்ஷிப்லேயும் நம்மளோட பெஸ்ட்டு கெஸ்ஸிங் தனியாக வந்துட்டுருக்கு. விருப்பம் இருக்க நண்பர்கள் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.